Kids were having fun over. பயங்கர விண்டியா தான் இருக்கு, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்வலி வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பீச் ஏரியா இருக்கா? Hi friends, welcome to DSPV Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் டார்லிங்டன் ப்ரொவின்ஷியல் பார்க்கில் கேம்பிங் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பல ஸ்பெஷல் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய விக்டருடைய பர்த்டே, ரெண்டாவது இந்த வீக் தேங்க்ஸ் கிவிங் வீக், மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்யாவுக்கான சென்ட் ஆஃப் பார்ட்டி. பல நேரம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான சம்பவங்கள்லாம் ஒரு சின்ன டிசிஷனில் தான் நடந்திருக்கும். இன்னைக்கு நம்ம விக்டருக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே விக்கு. இது மதி பெரியப்பா அனுப்பின கிஃப்ட் ஃப்ரெஷ்ஷாக. பேக் ஹோமில் இருக்க அவருடைய பாட்டி, அத்தை, பெரியப்பா, லண்டனில் இருக்கிற பெரியப்பா, பெரியம்மா அவங்களுக்காக இப்போ ஒரு சின்ன கேக் கட்டிங் பண்ணுறோம். விக்டருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு யூகேலேருந்து. ஜீப்பு விக்குக்கு ஜீப்பு ஜீப்புடா. ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் யூ. Thank you. Yeah, my skateboard. ஆஹா. அடுத்து பிஸியான சிட்டி லைஃப்பை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட நேச்சருக்குள்ளே போய் நம்ம விக்டருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஹவ் அவர் டார்லிங்டன் கேம்பிங் ஸ்டார்டட். நம்ம 2 கார் ஃபுல்லாகவும் கேம்புக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் பேக்ஸையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம ப்ரெஷ்யாவும் விக்டரும் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஃபைனலாக டார்லிங்டன் கேம்ப்கிரவுண்ட்ஸுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்குள்ளே என்டர் ஆகும்போதே டொராண்டோக்கு ரொம்ப கிட்டக்கவே இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இருக்குது அப்படின்றதே எங்களுக்கு அது ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு நேச்சர் ரிட்ரீட் மாதிரி போனோம் அப்படின்னா நம்ம மினிமம் பீட்டர்புரம் போவோம், டோபர் மாதிரி போவோம். இங்கே இப்படி ஒரு அழகான இடம் இருக்குது அப்படிங்கும்போது பக்கத்துலேயே நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ரியலைசேஷன் அடிச்சுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்பிங்கில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கூட பாஸ்கர் ஃபேமிலி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால கிட்ஸுக்கு டபுள் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நேச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஹாய் சியோன். நாங்கள் சைட் பை சைடு 2 கேம்ப் சைட் புக் பண்ணியிருந்தோம். பட் டென்ட் எல்லாத்தையுமே ஒரே சைட்டில் போட்டுட்டோம். அப்போ தான் வந்து நம்ம 2 ஃபேமிலியும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குழந்தைங்களாம் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்ச் ஸ்பெஷல் பீஸா போயிட்டு இருக்குதீங்க. இப்போ நம்ம சுரேஷ்க்கும் ஆதித்யாவுக்கும் சேர்ந்து ஒரு டென்ட் போட ட்ரை பண்ணுறோம். பட் இதில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த டென்ட்டுடைய ஒரு பார்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே எங்களுக்கு காரோட அட்டாச் பண்ணி டென்ட் போட்டிருந்தோம். இப்போ சுரேஷ் ஆதித்யாவுக்கு டென்ட் ரெடி பண்ண முடியாததுனால எங்களுடைய டென்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டென்ட்டை எங்களுக்கு பிச் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு எங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டி எல்லாம் டயர்டாக போனாங்க. ஆமாம், அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்துக்கு கொடுக்கறதுக்காக இப்போ நான் வந்து சாய் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஹை ஃபை. டீ ரெடி. ஓகே, எல்லாரும் சாய் குடிங்க. சுட சுட சாய். 3 ரோசஸ். அடுத்து நாங்கள் ஒரு கேனப்பி டென்ட் ஒன்று போட்டோம். அந்த டென்ட்டை சுற்றி அழகாக சீரியல் லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணோம். அடுத்த சைட் பாஸ்கர் கேம்ப் ஃபயர் செட்டப் பண்ணிட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் பார்பிக்யூ எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் கிட்ஸ் ஃபயர் கிட்ட எல்லாம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கேனப்பி டென்ட்டுக்குள்ளேயே அவங்க உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு மூவி நைட் பண்ணலான்னு சொல்லிட்டு போர்ட்டபிள் ப்ரொஜெக்டரும் 100 இன்ச் ஸ்க்ரீனும் கொண்டாந்து இருந்தோம். இப்போ நானும் சுரேஷும் கரெக்டாக அந்த ஸ்க்ரீனை செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஜெக்டரில் டிஎஸ்பி Vlogs வீடியோ போட்டதும் டார்க் ஃபாரஸ்ட்டில் ஒரு மினி அவுட்டோர் தியேட்டர் உருவான மாதிரி இருந்துச்சு. கிட்ஸ்க்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே சந்தோஷம். ஸ்லோவா தான் இருக்கு. ஸ்ட்ரீம் ஆகுது, ஆனா ஸ்லோவா இருக்கு. என்னடா பர்த்டே பாய். பேரண்ட்ஸாக எங்களுக்கு குழந்தைங்க இப்படி உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிட்டி தியேட்டர்களில் கிடைக்காத ஒரு டிஃப்ரெண்ட் சந்தோஷம் இங்கே கிடைச்சிருக்கு. கேம்பிங்கோட அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸே கேம்ப் ஃபயர் தாங்க. அப்படி கேம்ப் ஃபயர் பண்ணும்போது ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக தன்னுடைய கைப்பட ஃபயர் வுட் மாதிரி கிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தா. வீடியோ பார்க்கில் பண்ண எங்கள் ஃபர்ஸ்ட் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களால் கேம்ப் ஃபயர் யூஸ் பண்ண முடியல, ஏன்னா ஃபயர் பேன் இருந்தது. இந்த டார்லிங்டன் பார்க்கில் ஃபயர் பேன் கிடையாது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கேம்பிங் அக்டோபரில் பண்ணுறோம். அதனால நைட்டில் நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குளிருக்கு இந்த கேம்ப் ஃபயர் ரொம்ப இதமாக இருக்குது. அடுத்து நம்ம சேனலுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஸ்லோகனான முதல்ல சோறு அப்புறம் தான் ஊரு.
இன்றைக்கி எங்களுடைய டின்னர் சிக்கன் பார்பிக்யூ, அதோடு கூட நம்ம சப்பாத்தி கொண்டு வந்திருந்தோம். ஸோ சப்பாத்தியில் இந்த பார்பிக்யூ சிக்கனை போட்டு ப்ராப் மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு டெம்பரேச்சர் நல்லா ட்ராப் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணிவிட்டு டென்ட்டுக்குள்ளே செட்டில் ஆகிட்டோம். தி நெக்ஸ்ட் டே எங்களுடைய டே 2 கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். காலையிலேயே பேர்ட் சவுண்டில் எழும்பியாச்சு. குட் மார்னிங் விக்கோ, குட் மார்னிங். டென்ட்லேருந்து வெளியே வரும்போது இந்த குளிர்காற்று நம்ம முகத்தில் அடிக்கும்போது அது வேற ஒரு ஃபீலிங் இருந்தது. அவுட் சைட் ஃபுல்லாக டியூ ட்ராப்ஸ், கிராஸ் கொஞ்சம் வெட்டாக இருந்தது. மார்னிங் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த கோல்டு வெதர்க்குள்ளே ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் வாக். குளிக்கணுமா? சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊர் கிராமங்களில் விடிகிற விடியல் மாதிரி ஒரு அற்புதமான மறக்க முடியாத மார்னிங். அடுத்து நம்ம அக்கா கையால் சூடாக டீ குடிச்சிட்டு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். மீன் டைம் ஆதித்யாவுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட ஆதித்யா கிளம்பி போயிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிக் பிளான், லஞ்சுக்கு பிரியாணி. கேம்ப் சைட் ஃபுல்லாக காமாக இருந்தாலும் நம்ம குக்கிங் ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் டுடேஸ் ஹைலைட் அவுட்டோர் பிரியாணி குக்கிங். போர்ட்டபிள் ஸ்டவ் செட்டப் பண்ணிவிட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீட்லி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரைஸ், மசாலா, ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ், ஸ்பைசஸ், நேச்சருக்கு நடுவில் நம்ம ஸ்மால் அவுட்டோர் கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி கேம்ப் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, ஒரு குறையும் இல்லை. நம்ம அக்காவுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவுட்டோர் குக்கிங்னா சொல்லவா வேணும். ஆனியன் சாட்டே ஆகும் ஸ்மெல்லும் மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கலர் சேஞ்சும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்லோவாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம அக்கா. பிகாஸ் கேம்பிங் குக்கிங் இஸ் நாட் அபவுட் ஸ்பீட், இட் இஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தேங்க்ஸ்கிவிங் லாங் வீக்கெண்டுக்கு நாங்கள் வந்து ஒரு கேம்பிங் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாபலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் நீங்கள் வந்துடலாம். டார்லிங்டன் ஒரு ஸ்பாட்டு. இது வரைக்கும் அமேசிங்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து டே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல சன்னி டே. காலையில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி அக்கா வந்து ஒரு நல்ல அருமையான பிரியாணியை செஞ்சுட்ருக்காங்க லஞ்சுக்கு. இதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பீச் வாக் போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். லெட்டோ ஓப்பன் பண்ணதுமே ஆவி பறக்க சுட சுட அந்த பிரியாணி பக்காவாக தெரிஞ்ச அந்த மொமெண்ட் இருக்குல்ல, வேற 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 லெவல். ரஷ்யாவுக்கு வந்து ஸ்பெஷல் பிரியாணி இல்லையா? அக்கா அவங்க கையால் ஒவ்வொருத்தருக்கும் அன்போட இந்த பிரியாணியை சர்வ் பண்ணாங்க. அவங்க அன்போட பரிமாறின இந்த பிரியாணிக்கு ஈட்டுணையாக உலகத்தில் வேறு எந்த பிரியாணியுமே இருக்காது. பிரியாணி அக்கா செய்த பிரியாணி. இந்த தேங்க்ஸ் கிவிங் வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நேச்சரோடு உட்காந்து இந்த பிரியாணி சாப்பிட்டது வேறொரு லெவலில் இருந்தது. இந்த மாதிரியான தருணம் வாழ்க்கையில் இன்னொரு முறை கிடைக்குமா? அப்படி கிடைச்சாலும் இந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆஃப்டர் லஞ்ச் டார்லிங்டன் பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ண டிசைட் பண்ணோம். பார்க்கில் வெல் மார்க்ட் ட்ரைல்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலிஸ் வித் கிட்ஸ் ஈஸியாக வாக் பண்ணலாம். சரி, நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். லேக் ஒன்டாரியோ ஷோர்லைன் ரீச் பண்ண உடனே ஓப்பன் வியூ அண்ட் ஃப்ரெஷ் ப்ரீஸ். பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் கிட்ஸ் டு ரன் அண்ட் ப்ளே சேஃப்லி. பீச்சில் விளையாடி முடிச்சு அவங்களுடைய எனர்ஜி இன்ஸ்டன்ட்லி ரீசார்ஜ் ஆகிடுச்சு. ட்ரையலில் திரும்பி நடந்து வரும்போது எவ்ரி ஸ்மால் ராக், எவ்ரி லீஃப் அவங்களுக்கு நியூ டிஸ்கவரியாக இருந்துச்சு. ஈவினிங் ஸ்லோலி செட்டில் ஆகும்போது கேம்ப் ட்ரிப்புக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ரெடி ஆகுது. அதுதான் நம்ம விக்டருடைய பர்த்டே செலிப்ரேஷன். அட் தி சேம் டைம் நம்ம பாஸ்கர் டின்னருக்கு கொத்து பரோட்டா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சிம்பிளாக டென்ட்டுக்குள்ளேயே டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெக்கரேஷன் திங்ஸ் கொண்டாந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஷெரின் வீட்லேயே ஒரு ஸ்மால் கேக் ஒன்று செஞ்சுருந்தா. ஃப்ரெஷ்ஷாகவும் செய்யணும், பலூன் ஊதுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நேச்சருக்கு மிடில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். நம்ம கேம்ப் சைட் சடன்லி ஃபெஸ்டிவ் மூடுக்கு மாறிடுச்சு. ஸோ விக்டருடைய பர்த்டே கேக்கை வந்து அக்காவே வெட்டணும்னு சொல்லிட்டாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ தூக்கிட்டாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டியர் விகோ, ஹாப்பி பர்த்டே. அப்பா ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை வச்சுருங்க, எல்லோரும் வெயிட் எல்லோரும் சாப்பிடலாம். ஆஃப்டர் செலிப்ரேஷன் அக்காவும் சுரேஷும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு சுரேஷ்க்கு வேலை இருக்குது. நைட் ஆச்சுன்னா கோல்டாக ஆரம்பிச்சிருது. அக்காவாலேயும் இந்த கோல்டில் கேம்ப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கிட்ஸுக்கு கொஞ்சம் நேரம் ப்ரொஜெக்டரில் டிஎஸ்பி பிளாக்ஸ் போட்டுவிட்டு அவங்களுக்கு டின்னர் கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் நேரம் கேம்ப் ஃபயரில் அப்படியே பக்கத்தில் உட்காந்து அப்படியே பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த நைட் என்ஜாய் பண்ணோம். அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு ஃபிஷ் இருக்கு, நல்ல பேர் அங்கே மட்டும் தான் அந்த ஃபிஷ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
கிட்ஸ் தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து மூவி பார்த்துட்டு தூங்க போயிட்டோம். பட் டைம் போக போக டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கோல்ட் ஏர் டென்ட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படா விடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த நைட் இன்னைக்கு லாங்கா இருந்தாலும் இந்த கோல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம கேம்பிங்கோட பெஸ்ட் ஸ்டோரி தான். பிகாஸ் சம்டைம்ஸ் டஃபஸ்ட் மூமெண்ட்ஸ் கூட லேட்டர் ஸ்வீட்டான மெமரிஸா ஃபீல் ஆகும். தேர்ட் டே ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிவிங் மார்னிங். ஃபைனலி சன் வந்தாச்சுன்னு ஃபீல் பண்ணின அந்த ஃபர்ஸ்ட் வார்ம் மூமெண்ட் ரொம்ப ரிலீவிங்கா இருந்துச்சு. கூட வீடியோல நான் தான் இருப்பேன் போல. கடைசியில அவரை குக் பண்ண வச்சுட்டு என்ன வெசல் வாஷ் பண்ண வச்சிட்டீங்க பாத்தீங்களா? தேங்க்ஸ் கிவிங் பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்கரும் ஷெரினும் அவகாடோ சாண்ட்விச், பிரெட், எக்ஸ்னு சொல்லி ஹெல்த்தியா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஃபுல்லா இருக்கு. நம்ம பிக்னிக் டேபிள்ல சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அவகாடோ சாண்ட்விச், பிரெட் வித் எக்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், நம்ம விக்டர் பர்த்டேயோட கேக். ஹாப்பி தேங்க்ஸ்கிவிங். ஹாப்பி தேங்க்ஸ்கிவிங். ஹாப்பி தேங்க்ஸ்கிவிங். cheers cheers. இந்த நேரத்தில் ஃபுட்டுக்கு மட்டும் இல்லை, அழகான நட்புக்கும் அமைதியான நேரத்துக்கும் நன்றி சொல்கிறோம். இதுதான் ப்ரோ பிளெஸிங். அவ்வளோதான். Before leaving, one last walk. If you are planning a family-friendly camping near the city, Darlington Provincial Park is a calm and beginner-friendly option. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் பண்ணணும்னா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரி நிறைய டவுட்டும் இருக்கும். நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, கிட்ஸை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ரைட் லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் டார்லிங்டன் ப்ரொவின்ஷியல் பார்க் ரொம்ப பர்ஃபெக்டான இடம். ஏன்னா அது டொரண்டோ சிட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால லாங் டிரைவுடைய ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நேச்சருடைய ஃபீல் நமக்கு கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு இது ஒரு பிகெஸ்ட் அட்வான்டேஜ். லேக் ஒன்டாரியோ ஷோர் லைன்ல இருக்கிறதுனால மார்னிங் பிரீஸ், சன்ரைஸ் வியூ, ஷார்ட் வாக்கிங் ட்ரையல்ஸ், பீச் சாண்ட்ல குழந்தைகள் விளையாட்டுன்னு எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். டார்லிங்டன் பிகினர்ஸ்க்கு ஒரு ஜென்டல் பியூட்டிஃபுல் ஸ்டார்ட். ஃப்ரெஷ்ஷா வானத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஹேமாக்ல காமா ரிலாக்ஸ் பண்ற இந்த ஃபீல் எங்களுக்கு ரொம்ப பிரைஸ்லெஸ். ஃபைனலி நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது நம்ம இருந்த சைட்டை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கணும். கிட்ஸுக்கு லீவ் நோ ட்ரேஸ் அப்படின்ற கான்செப்டை கற்றுக் கொடுக்கணும். டென்ட்டை பேக் பண்ணும்போது 3 நாள் இந்த நேச்சரில் ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்ஸ் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த அமைதியான இடத்த விட்டு போக போகிறோம் அப்படின்ற கவலையும் நம்ம மனசுக்குள்ளே வந்துடுது. ஆனால் கிட்ஸ் டயர்டாக இருந்தாலும் அவங்களுடைய ஃபேஸில் ஸ்மைல் மட்டும் இன்னும் பிரைட்டாக இருக்குது. இந்த கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸில் நேச்சர் எங்களை ஸ்லோ பண்ணிச்சு, ஃபேமிலி எங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிச்சு. இந்த கேம்பிங் ஒரு ட்ரிப் மட்டும் இல்லை, எங்கள் லைஃப் ஸ்டோரியில் ஒரு பியூட்டிஃபுல் சாப்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் லிட்டில் எஸ்கேப் இன்டு நேச்சர். இந்த கேம்பிங் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.